சிந்திக்க மனம் இருந்தாதான் செயல்படுத்த பலம் வரும்னு என் அப்பா எப்போதும் சொல்வாரு. எனக்கு ஜப்பான் அப்படிதான் தோணுச்சு. ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுசா யோசிச்சதுனால தான் அதை சிறப்பா செயல்படுத்தியிருக்காங்க. எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். என்னோட முதல் நாள் ஷிபுயா கிராசிங்ல முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு ஹோட்டலுக்கு போற வழியில 2 காடி வேகமா போறத நான் பார்த்தேன். எனக்கு உடனே நீட் ஃபார் ஸ்பீட்ல டோக்கியோ ட்ரிஃப்ட் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் என்னோட ஓட்டுநர்கிட்ட அது என்னதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர், வாங்க உங்களை ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. இப்போ நான் டோக்கியோவில் இருக்கிற ஒரு கார் பிட் ஷாப்க்கு தான் வந்திருக்கேன். டோக்கியோனாலே சூப்பர் கார் மாடிஃபிகேஷன்னா அவ்வளோ ஃபேமஸ். அந்த லைட்டிங்லேருந்து எக்ஸாஸ்ட்லேருந்து என்ஜின்லேருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்டியாக ரெடி பண்ணி வைப்பாங்க. சும்மா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் மாதிரி பல வேகமாக போகக்கூடிய அதிநவீன கார்கள் அங்கே இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே என்னை எக்ஸைட் பண்ற இன்னொரு விஷயம் கார்கள் தான். விதவிதமான சத்தத்தோட சீறி பாயிற கார்களை ரோட்ல போகும்போதே என்னையே மறந்து பார்க்கறது என்னோட வழக்கம். ஜப்பான் கார் தயாரிப்புக்கு பேர் போன நாடு. உலகத்தின் மிகப்பெரிய கார் தொழிற்சாலைகள் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. வருஷத்துக்கு 4 மில்லியன் கார்கள் ஜப்பான்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. டோக்கியோ மோட்டார்ஸ் தான் ஆசியாவின் மிகப்பெரிய கார் உற்பத்தியாளர்கள். இப்படி சீறி பாயிர ஃபேன்சி கார்களை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த இரும்பு குதிரையில ஒரு ரைட் போகணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் அந்த கார்ல போகும் வாய்ப்பு கிடைச்சது. என்னோட கார் ஓட்டுநர் ஒரு பெண். பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. டோக்கியோவை யோகோஹாமாவோட இணைக்கும் கடலோர நெடுஞ்சாலையான ஜப்பானின் பேஷோர் பாதை தான் இந்த பந்தயத்துக்கான முக்கிய இடம். ஒட்டாக்கு கலாச்சாரம் மாதிரி இந்த கார் பந்தய கலாச்சாரத்தை கஞ்சோசூக்கு கலாச்சாரம்னு ஜப்பான்ல சொல்லுவாங்க. அந்த பயணத்துக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்து பார்த்தேன். இப்போ நான் ஒனிகிரியை டேஸ்ட் பண்ணேன்.
ஒனிகிரி போங்கோ அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த கடையை வந்து யுமிகோ அப்படிங்கிற பாட்டி 60 வருஷமா நடத்திட்டு இருக்காங்களாம். இங்க விதவிதமான ஒனிகிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து லைன் கட்டி நிற்பாங்களாம் அந்த ஒனிகிரியை சாப்பிட்றதுக்கு. இந்த ஒனிகிரி கடை வந்து ஒட்சுக்கோ அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதான் கடை. வந்துட்டோம். ஆளுங்க க்யூல நிற்பாங்கன்னு சொன்னாங்க, யாரையுமே காணோம். ஒருவேளை நான் தான் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கடை திறந்ததும் உள்ளே போய் பாட்டியை பார்த்துட்டு அந்த ஒனிகிரியும் சாப்பிடுவோம். ஓகே. ஜப்பான் ஹோட்டல்ஸில் விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலும் ஜப்பானில் பலர் காலையிலே பசி ஆறுவது கான்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் தான். எந்த கான்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் போனாலும் முக்கோண வடிவத்தில் ஒரு உணவு கிடைக்கும். அதுதான் ஒனிகிரி. சோறுக்குள்ள டூனா, சிக்கன், வெஜ்ஜஸ்னு நமக்கு பிடிச்சதை வச்சு சாப்பிட்ற உணவுக்கு பேர் தான் ஒனிகிரி. எந்த நேரமும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஜப்பான் மக்களுக்கு டக்குன்னு ஃபில்லிங்காக சாப்பிட கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒனிகிரியில் இன்னைக்கு 100 வெரைட்டிஸ் இருக்கு. ஹாய் பாட்டி. konnichiwa. konnichiwa, konnichiwa. ஸோ இவங்க தான் நம்ம தேடி வந்த யுமிகோ பாட்டி. இவங்க பாருங்க, எத்தனையோ விதமான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் அவங்க கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு இஷ்டமான ஸ்டஃபிங்ஸை கேட்டு அதை வச்சு தான் இவங்க வந்து 56 வகையான ஒனிகிரியை தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டி, கேன் ஐ கம் இன்? கண்டிப்பா வாங்க. ஓகே பாட்டி, இந்த ஒனிகிரியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? சோறு, இறைச்சி, ஓகே ஓகே. சீவீட் ஷீட். ஓ, இதுதான் அந்த சீவீட். உள்ள வச்சு சோத்துக்குள்ள இறைச்சியை வச்சு செய்யும் சுலபமான உணவு இது. இதுதான். ஸோ இங்கே இருக்கிற விதவிதமான ஸ்டஃபிங்ஸை வச்சு தான் அவங்க வந்து சீவீட் ரெப்பால் கவர் பண்ணி அதை ஒனிகிரியாக கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ உங்ககிட்ட இத்தனை வகையான ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டஃபிங் மட்டும் தான் வைப்பீங்களா, இல்லை 2-3 ஸ்டஃபிங்ஸ் கூட வைக்கலாமா? ஆமாம், ஆனால் எதோட சேர்க்கணும்னு தெரியணும். ஓ, மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்துராது. உங்களுக்கு எது பிடிக்கும்? ஓகே கேன். அப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ரெண்டையும். ஓகே, முடியும். முதல்ல சோறு எடுத்துக்கணும். ஓகே. சூடாக இருக்கும். ஹாட் சூடாக இருக்குது. அப்படியே கையில் எடுத்து நடுவில் குளிச்சுட்டு இறைச்சியை வைக்கணும். செய்கிறாங்க. சுட சுட எடுத்து திரும்பியும் சோறை கொஞ்சமாக எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மூடணும். இன்னொரு லேயர் அதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணி. இந்த விரல்ல ஒட்டுற அளவுக்கு மட்டும்தான் உப்பு எடுத்துக்கணும். அப்புறம் இப்படி கையில் தடவிட்டு இந்த சோறை உருட்டணும். அதை இப்படி உருட்டினதுக்கு அப்புறமா 1 2 3 தடவை 3 டைம்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சீவீட் ஷீட்டால் மூடணும். ஓ, இந்த மாதிரி இப்படி வச்சு இதுதான் அந்த ஃப்ளேவர்னு காட்டுறாங்க. அதாவது முட்டையும் அவங்க அந்த என்னென்ன ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சுருக்காங்கன்னு அந்த மேலே வச்சு அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. எனக்கு அப்போ பசிக்குது. நான் பண்ணுறேன்னா? ஓ பாட்டி, சுடாதா சுடாதா பாட்டி? சுடல. லைக் ஓகே. வச்சுட்டு
ஓ ஓ ஓ இன்னும் நிறைய போடலாம். நான் கொஞ்சமா வச்சேன். லைக் தட். போதும் போதும் எனக்கு போதும், கொஞ்சம் போதும். சரி இன்னும் கொஞ்சமா இருக்கு. ஓகே கவர் பண்ணிட்டு எடுத்து இப்படி போடணும். பண்ணிட்டு இப்படியா பாட்டி? கையில் எடுத்து 一回回して、はい。じゃあそしたら அப்புறம் 海苔 சீவிட்டு 三 வச்சு 尺ここが ஆ こっちで、はい。よし、あ、真ん中真ん中真ん中 முன்னுக்கு முன்னுக்கு 真ん முன்னுக்கு 中真ん中。 முன்னாடி முன்னாடி வைக்க சொல்றாங்க. முன்னாடி வச்சுட்டேன். பண்ணிட்டு இப்படி ஒட்டணும். இப்படி はい。 ஆ で、 ஓகே. ஓ இப்படி நிற்க வச்சுட்டு ぐっとここ押さえて、 இப்படி ஒட்டணும். ம் ஆ そういっぱいつけます。はい。オッケ ஆ ー。 வச்சுட்டு そうそうそう。長々いい長々いい。 ரெடி. இது நான் செஞ்ச ஒனிக்கி, இது அவங்க செஞ்ச ஒனிக்கி. இது ரெண்டையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். கம்பாய். ஓகே லெட்ஸ் ஈட். いただきます。 Actually nice. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கிரில் சால்மனும் இந்த முட்டையும் வச்சு சேர்த்து இந்த சீவீட்டோட சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி ஐ லைக் டிலிஷியஸ். Arigatou gozaimasu. こちらこそありがとうございます。 ஜப்பானோட பிரபல காலை உணவை பார்த்துட்டு நான் அடுத்து ஜப்பானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கும் உலகம் முழுதும் ஆட்குறைப்புக்கு பெரிதும் உதவும் ஒரு விஷயத்தை தேடி தான் போனேன். இப்போ நான் டோக்கியோவோட சப் அர்பனான சகாமிஹாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன். இங்கே ஒரு டயர் ஷாப் இருக்குது. நான் இங்கே டயர் வாங்க வரல. இந்த டயர் ஷாப் ஓனர் ஒரு வெண்டிங் மெஷினோட பெரிய ஃபேனா. அவர் இந்த வெண்டிங் மெஷின்லாம் கலெக்ட் பண்ணி மியூசியம் மாதிரி வச்சுருக்காரு. ஜப்பானில் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம விற்பனை இயந்திரங்கள், அதாங்க வெண்டிங் மெஷின்ஸை பார்க்கலாம். ஜப்பானோட ஜனத்தொகையில் 23 பேருக்கு ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கு. அப்படின்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு வெண்டிங் மெஷின்ஸ் இருக்கும். உலகப் போருக்கு அப்புறம் ஜப்பான் மீண்டு எழ அவங்களுக்கு நேரம் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. அதனால எதுக்கெல்லாம் நேரம் அதிகம் செலவாகுமோ அதை குறைக்க ஆரம்பிச்சு இவங்க உருவாக்குனது தான் இங்க பல விஷயங்கள். போக்குவரத்து நேரத்தை குறைக்க புல்லட் ட்ரெயின்ஸ், சமைக்கிற நேரத்தை குறைக்க விற்பனை இயந்திரங்கள்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். 1888 தவாரான் கோஷிஷிங்கிறவர் தான் இந்த வெண்டிங் மெஷின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஜப்பானில் 55 லட்சத்துக்கும் மேலே வெண்டிங் மெஷின்ஸ்லாம் இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வெண்டிங் மெஷின்ஸ் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக நம்ம ஊரில் ஃபுட் ஸ்நாக்ஸ்க்கு தான் வந்து வெண்டிங் மெஷின்ஸாக பார்ப்போம். ஆனால் ஜப்பானில் ஹோல் மீல், க்ளோத்ஸ், ஃபோன், சிம் கார்டு இது எல்லாத்துக்குமே வெண்டிங் மெஷின் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பழைய வெண்டிங் மெஷின்ஸ்லேருந்து புது வெண்டிங் மெஷின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச வெண்டிங் மெஷினில் எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். Round 1. இங்கே இவ்வளோ வெண்டிங் மெஷின்ஸ் இருக்குது. நான் எதை எடுத்து எதை ட்ரை பண்ணுறது? இங்கே பாருங்களேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன்லாம் கூட இங்கே இருக்குது. ஃப்ரைட் சிக்கன் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம் சுட சுட வருதா அப்படின்னு. 3 இங்கே சில செகண்ட்ஸ் கூட அதில் போட்டிருக்காங்க. 84
83. ஸோ அது 1 மினிட்குள்ளே சமைச்சு நமக்கு வெளியாகும்னு நினைக்கிறேன். சரி, குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம வேணா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடலாமா? நம்ம சுட சுட ரேமன் சாப்பிட்டோம்ல ரெஸ்டாரண்ட்டில், அந்த மாதிரி இதில் கூட ரேமன் நூடல்லாம் இருக்குது. ஐஸ் கச்சாங், டீ, காஃபி, கறி ரைஸ் கூட இருக்குதுங்க. சரி, ஒரு கறி ரைஸ் ட்ரை பண்ணுவோமா? Round 2. இது ஒரு 400 yen வருது. அட, சுட சுட கறி ரைஸ். இது கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சே. நம்ம போய் அந்த சிக்கனையும் எடுத்துட்டு வந்துடும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சிக்கன் ரெடி ஆச்சு. கறி ரைஸோட சேர்த்து சிக்கனையும் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க. சுட சுட அப்படியே கடையிலேருந்து வாங்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை உள்ளுக்கு யாரோ உட்காந்து குக் பண்ணிட்டு இருப்பாங்களோ? இருக்கலாம். சிக்கனை வச்சு இப்போ நான் சாப்பிட போறேன். பரவாயில்லையே, நம்மளே வீட்டில் சமைக்கிற மாதிரி அவ்வளோ ருசியா இருக்கு. Round 3. சாப்பாடை டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டிசர்ட்க்கு போக போறேன். இங்க பாருங்க, நம்ம ஒரு ஐஸ் கச்சாங் கூட இங்க இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை சூஸ் பண்றேன். ஐஸ் கச்சாங் ரெடி ஆயிடுச்சு. Round 4. இங்க பாத்தீங்களா, நான் சொன்ன பாப்கார்ன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நகர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்லயும் சேர்த்து ஜப்பான்ல 40 லட்சம் விற்பனை இயந்திரங்கள் இருக்கு. இத்தனை லட்சம் இயந்திரங்கள் இருந்தாலும் அதை வெண்டலைஸ் பண்ணிட்டாங்கங்கிற செய்தியை இங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மக்களும் இந்த இயந்திரங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏடிக்கு கூட விற்பனை இயந்திரங்கள் இருக்கு. அதோட அவசர காலத்துல இலவச பானங்கள் கொடுக்க கூட இங்க விற்பனை இயந்திரங்கள் வச்சிருக்காங்க. இந்த வெண்டிங் மெஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஜப்பானியர்களுக்கு புதுசா வர்ற டெக்னாலஜிகள் எல்லாம் அடாப்ட் பண்ணுங்கிறது இப்போ வந்த பழக்கம், அப்பையிலிருந்தே இருந்திருக்கு. அந்த இடத்துல இருக்கும்போது அமெரிக்கன் டவுன்னு உள்ளூர் மக்களால் கூப்பிடப்படும் இடத்தை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த இடத்தோட பேர் ஒடைபா. அவங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ஒரு சிலை இருந்துச்சு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி உலகத்திலேயே 3 இடத்துல தான் இருக்கு. பிரான்ஸ், யூஎஸ், அப்புறம் இங்க டோக்கியோல. பிரான்ஸ்க்கும் ஜப்பானுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரான்ஸ்ல இருந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை இங்க கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் எடுத்துட்டு போகணும்னு சொன்ன போதே இங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால பிரான்ஸ்காரங்களே இங்க ஒரு ரெப்ளிகாவை செஞ்சு வச்சுட்டாங்க. நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்த உடனே அமெரிக்கா ஞாபகத்துக்கு வர்றது நியாயம்தான். ஆனா அதை உருவாக்குனவங்க பிரெஞ்சு மக்கள். இந்த இடத்துல நிறைய இளைஞர்களை பார்க்க முடிஞ்சது. ஒடைபா ஒரு பொழுதுபோக்குக்கான இடம். இங்க கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதால இங்க எப்போதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்காலத்தை நோக்கி தான் நான் வந்திருக்கேன். இது ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்கி இருக்கிற நவீன கலை அருங்காட்சியகம். இங்க ஓவியங்களை வரைஞ்சி நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா மொத்தம் 6 கலைக்கூடங்கள் இங்க இருக்கு. இந்த இடத்துல முதல்ல நான் பார்க்க போனது இன்ஃபினிட் கிறிஸ்டல்ஸ். கணக்குல அடங்காத அளவுக்கு நட்சத்திரங்கள் மாதிரி மின்னும் கிறிஸ்டல்ஸ். நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கண்ணாடி மட்டும்தான் கண்களுக்கு தெரியும். இது செயற்கையா உருவாக்கி இருக்கிற காய்மீன் குளம். என்னோட காலை மட்டும்தான் கடிக்கல, அவ்வளவு தத்ரூபமா இருக்கு.
இது மட்டும் இல்லாமல் விளக்கு பலூன்கள் நிரப்பப்பட்ட அறை, நட்சத்திரங்கள், காடு, செயற்கை பூங்கான்னு இந்த இடம் நம்ம பார்க்காத பல விதவிதமான காட்சிகளை நம்ம கண்ணுக்கு தருது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்டெல்லாம் பார்த்தேன். இங்கே போனால் தலை சுற்றி மயக்க போட்டு விழுந்துருவோன்னு சொன்னாங்க. எனக்கு மயக்கெல்லாம் வரல. நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன். ஆமா. ஐயோ, அப்பா. உலகத்துல மொழி பிரச்சனை இல்லாத ஒரே தொழில் கலைத்தொழில் தான். மக்களுக்கு உடல் மொழியில ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிற நாடகம், ஆடல், பாடல், சினிமான்னு கலைக்கு மொழி எப்போதுமே ஒரு தடையா இருந்ததில்லை. மனுஷன் மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கலையை கண்டுபிடிச்சிட்டான். சிங்கப்பூர்ல நான் எத்தனையோ தியேட்டர் பிளே பார்த்துருக்கேன். இங்க யோகோஹாமால போட்டுக்குள்ள தியேட்டர் பிளே பண்றாங்க. இங்க இவங்க மாஸ்க் இம்ப்ரூவைசேஷன் கிளாஸ் நடத்துறாங்க. மாஸ்க் இம்ப்ரூவைசேஷன்னா நமக்கு பிடிச்ச மாஸ்கை எடுத்து அந்த கேரக்டரை உள்வாங்கி அங்கே கிடைக்கிற ஆம்பியன்ஸ் மூலமாக அந்த கேரக்டரை வெளிப்படுத்துறது தான். ஸோ இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாஸ்கை நான் செலக்ட் பண்ணி அந்த கேரக்டரை அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்க கலையை நானும் பண்ண போகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு முகமூடியும் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துது. சைப்ரஸ் மரத்தால செய்யப்பட்ட இந்த முகமூடிகளுக்கு இயற்கை சாயத்தை பூசி பராமரிக்கிறாங்க. புத்தர் மற்றும் புராண பாத்திரத்தை சித்தரிக்கும் போது முகமூடிய அடையாளத்திற்காக பயன்படுத்துறாங்க. இந்த முகமூடிகளை சரியா பயன்படுத்தணும், இல்லாட்டி நம்ம சொல்ல வர கருத்து வெளிப்படாது. முழு தலையையும் மூடக்கூடிய இந்த முகமூடிகளை தௌமன்னு சொல்லுவாங்க. இந்த முகமூடிகள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு. முகமூடியை அணியறதுக்கு முன்னாடி அந்த முகமூடியை கூர்ந்து பார்க்கறாங்க. அப்போ அவங்கள அறியாமலே அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போயிடுறாங்க. இதுல இசை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இசைக்கேத்த மாதிரி உடல் பாவங்களை மாத்தி ஆடுறாங்க. வார்த்தைகள் ஒண்ணுமே இல்லாம உணர்வு பூர்வமா கதை சொல்லும் இந்த கலை என்னை அப்படியே மெய்சிலிர்க்க வச்சது. இந்த கலைக்குன்னு பிரத்யேக இசை இருக்கு. இவங்களே தயாரிச்சு இசை அமைக்க அதற்கேற்ப உணர்வுகளை ரசனையோட தராங்க. என்னையே மறந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருந்த எனக்கும் ஒரு பூனை முகமுடியை கொடுத்து முயற்சி செய்ய சொன்னாங்க. அந்த பூனை முகமுடியை உத்து பார்க்கும்போது அது என்கிட்ட அதோட எண்ணங்களை சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அப்போ அவங்க வாசிச்ச இசை எனக்குள்ள ஒரு வித ஆட்டத்தையே கொண்டு வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் பூனையாவே மாறிட்டேன். என்ன ஒரு சக்தி அந்த கலைக்கு. Thank you so much for having me. Yeah. Bye bye. Bye bye. Thank you. Bye bye. Thank you.
என்னடா ஜப்பானில் சாரியை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஒன்று. இங்கே தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜப்பானியர்கள்லாம் நம்மளோட மொழியையும் கலாச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களாம். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள இப்போ நான் போய் பார்க்க போகிறேன். அங்க தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. மேடையில ஜப்பானியர்கள் தமிழ் பாட்டுக்கு பிச்சு உதறிட்டு இருந்தாங்க. ஜப்பான் முழுவதும் இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் டோக்கியோல தமிழ் சங்கம்லாம் இருக்கு. வெளிநாட்டுக்கு வந்துட்டு தமிழ் சொந்தங்களை பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ ஜப்பானீஸ்காரங்க ஸ்டேஜில் தமிழ் பாட்டுக்கு என்னமா டான்ஸ் ஆடினாங்கன்னு பார்த்தீங்கல்ல. இப்போ அந்த குரூப்பை அப்படியே கூட்டிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். நான் அவங்க கிட்ட பேச போறேன், வாங்க. ஓகே, உங்க குரூப் பேரு சுந்தரிஸ் குரூப், ரைட்? நீங்க தான் அந்த மெயின் தலைவர். யோர் நேம் மக்கோராஜா? மக்கோராஜா. ஓகே, நீங்க டான்ஸ் ஆடினதுல எந்த தமிழ் பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மெர்சல் சாங். எந்த தமிழ் நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரஜினிகாந்த். ஓ, வெரி குட். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் டான்ஸ் ஆடலாமா? நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்து பரிச்சயமான ஜப்பானின் தீவிர ரஜினி ரசிகரை நாங்க பார்த்தேன். ஈவென்ட்ல இவரை பார்த்தேன். பயங்கரமா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு விசில் அடிச்சிட்டு இருந்தாரு. அதுலயும் முக்கியமா ரஜினி பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இவர் பேர் என்னங்கிறத இவர்கிட்டயே கேட்போம். உங்க பேர் என்ன? என் பேர் படையப்பா. படையப்பா பேரா? படையப்பா தான் ஒரு பேரா? சூப்பர். உங்களுக்கு ரஜினி ரொம்ப பிடிக்குமா? ஆமா, நான் ரஜினி ரசிகர். ரஜினி ரசிகரா? தமிழை எவ்வளோ அழகா பேசுறாரு பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க ரஜினியோட பெரிய பெரிய ஃபேன். எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பாஷா, அருணாச்சலம், படையப்பா, சந்திரமுகி, அண்ணாமலை, சிவாஜி, வனிதாங், இன்னும் வேற ரோபோட், இந்திரன். நிப்பாட்டுங்க. ஆக மொத்தத்துல அவரு நம்ம தலைவரோட படம் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. இது தலைவா தலைவர் கூட. சரி, நம்ம தலைவரோட டயலாக் ஏதாவது உங்களோட ஃபேவரட் டயலாக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொன்னேன், நூறு தடவை சொன்ன மாதிரி. நான் எப்போ வரவேன், எப்படி வரவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். மகிழ்ச்சி. இப்படி மொழிகள் தாண்டி, தேசம் தாண்டி, கலாச்சாரம் தாண்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கலாச்சாரத்தை நேசிக்கிற நிலை இருந்தா ஏன் போர்லாம் வரப்போகுது? அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்ற வரிதான் எனக்கு இந்த மக்களை பார்க்குறப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது ரயில் ஸ்நேகம் சீசன் 5. ஜப்பான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருடைய லிஸ்ட்லேயும் முதல்ல எழுறது மவுண்ட் ஃபூஜி தான். ஃப்ளைட்டில் டோக்கியோக்கு வரும்போதே மவுண்ட் ஃபூஜி தெரியுதான்னு நம்மள பல பேர் பார்ப்போம். அப்படிப்பட்ட மவுண்ட் ஃபூஜிக்கு தான் நான் காலையிலேயே எழுந்திருச்சு போக போகிறேன். இது ரயில் ஸ்நேகம் சீசன் 5. இன்னைக்கு யோகோஹாமால 2வது நாள். இப்போ நான் மோட்டோஸ்கோ ரிசார்ட் லேக்ல தான் இருக்கேன். இங்க இருந்து பார்த்தாக்கா இந்த மவுண்ட் ஃபூஜி ரொம்ப அழகா தெரியுமா? அதை பார்க்க தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். டோக்கியோல இருந்து மவுண்ட் ஃபூஜிக்கு போக 2 மணி நேரம் ஆகும்.
ஃபூஜி மலையை பார்க்க பல இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்க மவுண்ட் ஃபூஜி ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நான் பார்க்க போன இடம் ஃபூஜிமோட்டோசு லேக். ஃபூஜி எரிமலையிலிருந்து வெடிச்சு வெளிவந்த தீக்குழம்பு ஒரு பெரிய ஏரியை 3ஆக பிரிக்க அதில் ஒரு ஏரி தான் இந்த மொட்டோசோக்கு ஏரி. இங்க இளஞ்சிவப்பு வண்ணத்துல கம்பளி மாதிரி போத்திருக்கே, இதுக்கு பேரு ஷிபா சக்குரா. சக்குரான்னு முடியறதால இதுவும் ஒரு வகை சக்குரா பூன்னு நினைச்சிடாதீங்க. இது வேற. இது ஆங்கிலத்துல மாஸ் ஃப்ளாக்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஜப்பான்ல இது வசந்த காலம். கிட்டத்தட்ட 8 லட்சம் ஷிபா சக்குரா பூக்கள் 5 வெவ்வேறு வண்ணங்கள்ல பூத்திருக்கு. 1936 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூங்கா தான் ஜப்பான்லேயே அதிக மக்கள் வரக்கூடிய பூங்காவாம். மவுண்ட் ஃபூஜி ஒரு ஆக்டிவ் வோல்கேனோ. 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து கண்டினியூஸ் வோல்கானிக் இரப்ஷன்னால இந்த மலை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. $3776 மீட்டர் உயரமுள்ள இந்த ஃபூஜி மலை ஜப்பானின் ஆகப்பெரிய மலை மட்டும் இல்லாம ஜப்பானோட அடையாளங்கள்ல ஒன்று. இந்த மவுண்ட் ஃபூஜியை ஜப்பனீஸ் ஒரு புனிதமான மலையாக பார்க்குறாங்க. மக்கள் சன்ரைஸை பார்க்கறதுக்கு இது மேலே ட்ராக் பண்ணி போகிறாங்களாம். உலகத்திலேயே நிறைய மக்கள் ட்ராக் பண்ணி போன மலை இதுதான். இந்த பூக்களோட நின்று ஃபூஜி மலையை பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. மக்கள் அவங்கள மறந்து சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைகளின் புன்சிரிப்பு சத்தத்துல அந்த பூக்களை பார்ப்பதா ஃபூஜி மலையை பார்ப்பதான்னு தெரியாம மலைச்சு நின்ன. ஜப்பானியர்களால புனித தலமாக கருதப்படும் ஃபூஜி மலை 2013 யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஃபூஜி மலை கொமிட்டாக்கி, கொஃபூஜி, ஷின்ஃபூஜின்னு 3 பாகங்களா இருக்கு. இந்த மலைக்கு மேலதான் கல்யாணம் பண்ணிப்போனே பல இளைஞர்கள் இங்க தங்களோட திருமணத்தை நடத்தியிருக்காங்க. அதுக்குன்னு கோவில் இந்த மலை மேல இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஃபூஜி மலையோட மேல் பகுதி, அதாவது 3360 மீட்டருக்கு மேலே ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதான். ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரை தான் இந்த ஃபூஜி மலை ஏற சரியான காலம். அப்போ தினமும் 4000 பேருக்கு மேலே இந்த மலையை ஏறுவாங்களாம். நான் மவுண்ட் ஃபூஜிக்கு வந்துட்டு ஃபூஜி ஆப்பிளை சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த ஃபூஜி ஆப்பிள் கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது கேண்டி ஆப்பிள். அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆப்பிள் மேலே இந்த கேண்டியெல்லாம் போட்டு அதை தான் இந்த ஆப்பிள் கேண்டின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. தேங்க்யூ. இது என்ன இவ்வளோ பெரிய லாலிபாப் மாதிரி கேண்டி? ஆப்பிள் ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். இந்த கேண்டி வேற மழை போட்டு அதை சாப்பிட்ற போது அப்படி இருக்கு. குலு குலு வெண்பனி போல சல சல சல்லடையாக பல பல கற்பனை மோத பறக்கவ உன் நினைப்பாக. அங்கேருந்து இன்ஸ்டாக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா, ஆஹா, இங்கே ஒரு கியூவே நிற்குதே. இந்த இடத்துல கியூவில் நின்று ஃபோட்டோ எடுத்து ஷவா
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னா எல்லாத்துக்கும் இவ்வளோ க்யூ நிற்கிது. மைட்டன் கால் வலிக்க நின்னதுல போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோவாவது கிடச்சிதே. அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த ஷூ வேற. சரி, ஃபூஜி மலையை வேற இடத்துல இருந்து பார்க்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ஃபூஜி மலை ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கவும் வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து இன்னும் தெளிவா அதன் உச்சி தெரியுது. ஃபூஜி எரிமலை இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. ஆனா கடைசியா இந்த எரிமலை வெடிச்சது 1707ல. அந்த ஏரி பக்கத்துல நடந்து வரும்போது ஒரு வித உப்பு மனம் வந்துச்சு. பக்கத்துல கடல் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அது கடல் மனம் இல்ல, வசாபி மனம்னு சொன்னாங்க. ஜப்பானியர்களின் சமையல்ல தனித்துவமானது வசாபி. நான் இது வரைக்கும் வசாபியை பேஸ்டாக தான் பார்த்துருக்கேன். வசாபியை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு தோட்டத்துக்கு போனேன். இவ்வளவு நாளா வசாபி இலையிலிருந்து வருதா, தண்டுலேருந்து வருதா, வேர்லேருந்து வருதானே தெரியாம இருந்தேன். நான் பார்த்த கீரை வகையிலேயே இலை தண்டை விட்டுட்டு வேற வச்சு தயாரிக்கப்படும் உணவு இதுதான். அதை அப்படியே சாப்பிட முடியாது, இதுக்குன்னு வேற வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும்னு சொல்றாரு. அதோட மெத்தட் என்னங்கிறத நம்ம அப்புறம் அவர்கிட்ட கேட்போம். வசாபி எதனால உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது? ஜப்பானோட ஒரு தனித்துவமான சுவை வசாபின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சுஷி மற்றும் சசிமியோட தான் இந்த வசாபியை சேர்த்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறையா உணவுகளோட இதை சேர்த்து சாப்பிட்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டவர்களுக்கு இதோட சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. வசாபி அவ்வளவு காரமாக இருக்காது. என்ன தொட்ட உடனே டக்குன்னு மூக்கில் பட்டுடும், அவ்வளோதானே தவிர்த்து அதுதான் அதோட ஒரு தனித்துவமான தன்மைன்னு கூட சொல்லலாம். ஜப்பானில் மட்டும்தான் ஒரிஜினல் வசாபி கிடைக்குமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜப்பானோட ஒரு தனித்துவமான ஒரு உணவு. இங்கே ஜப்பானில் மட்டும்தான் அதற்கான இயற்கை சூழல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசாபி வளர்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மண் வேணும். அதோட அது ஒரு கல்லை பிடிச்சிட்டு தான் வளரும். ஸோ அதனால் மலையில் வளரணும், அதே நேரம் அதற்கு தேவையான மண் இருக்கணும். கூடவே ஜப்பானில் தண்ணி ரொம்ப தூய்மையான தண்ணி. அதிலும் மலையிலேருந்து வர ஸ்ப்ரிங் வாட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அதை எடுத்து குடிக்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த தண்ணி தான் வசாபி ஜப்பானில் வளர்கிறதுக்கு முக்கிய காரணம்னு. அதோட ஜப்பானோட தனித்துவமான உணவு வசாபியாக இருக்கும் பொழுது அது இங்கே தானே ஒரிஜினலாக கிடைக்கும். வசாபியில் ஏதாவது மெடிசன்ஸ்லாம் செய்கிறாங்களா? எனக்கு அதை பற்றி தெரியல. சயின்டிஃபிக்கலாகவோ டெக்னிக்கலாகவோ என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வசாபி நீங்கள் நாக்கில் வச்ச உடனே சுருன்னு மூக்குக்கு ஏறும். அதனால் நிறைய பேர் அவங்களுக்கு ஜலதோஷம் மூக்கடைப்பெல்லாம் இருக்கும் பொழுது இந்த வசாபி சாப்பிடுவாங்க. சிங்கப்பூர் வரைக்கும் எடுத்துட்டு போகும் சாப்பாடுல கலந்து சாப்பிட போறேன். வசாபி வளர்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா. ஏன்னா அதுக்கு அதிக அல்கலைன் இல்லாத தண்ணி தேவை, அதிக வெயிலும் கூடாது, அதே நேரம் காற்றில் ஈரப்பதமும் இருக்கணுமா. ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் மியாகாவோட வீட்டுக்கு வந்துட்டோம். அவர் இந்த வசாபியை கிரைண்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு. அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சில வசாபி உயரத்தில் வளருவதால வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த வசாபி காரமாகவும் இருக்குமா. ஜப்பானியர்களுக்கு பச்சையாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால வசாபியில் இருக்கிற மருத்துவ குணம் உணவு நச்சுத்தன்மையிலிருந்து காக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஒரிஜினல் வசாபியை டேஸ்ட் பண்ண போகிறேன். That 1 second, okay. நம்ம நார்மலாக மிளகாலாம் சாப்பிட்டாக்கா நமக்கு நாக்கில் தான் அந்த ஸ்பைசினஸ் தெரியும். இது சாப்பிட்ட உடனே அப்படியே மூக்கில் ஏறுது. அந்த 1 செகண்டுக்கு அப்படியே மூக்கில் ஏறி அப்படி இறங்குது. அதுதான் வசாபி. ஓகே அங்கிள், அரிகாத்தோ. Okay, bye-bye. Bye-bye, mata. Arigato. Okay, bye. Bye-bye.